கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் பைக் ரிலேட்டடான வீடியோஸ், ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ், சில டைம் ஃபன்னி வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பைக்கை ரொம்ப நாளாக ரெடி பண்ணோன்னே அப்படியே நிப்பாட்டியிருந்தேன். நம்ம பைக்கை அது கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு சைடில் எப்படி இருந்துச்சுன்ட்டு. பார்த்தீங்கன்னா இந்த கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? பைக்கை பார்த்துட்டிங்கன்னா பை பண்ணி 3 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. 3 இயர்ஸ் முன்னாடி எப்படி வாங்கிட்டு வந்தேன்னு கூட கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் சீப்பாக தான் வாங்கினேன் இந்த பைக்கை. போய்க்கிருந்தேன். ஆனால் இந்த பைக் சீப்பாக அவ்வளோக்குலாம் யாருனாலையும் வாங்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ இருக்க இதில் அவ்வளோக்கு கம்மியாக வாங்கினேன். ஆனால் இப்போ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு இடையில ஓட்டிகிட்டு இருந்தேன் ரெடி பண்ணி. இப்போ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு என்ஜின் ரொம்ப கண்டமாகிடுச்சு. அப்போனா யங்ஸ்டர்ஸ் கிட்ட போர் பண்ணி மாட்டி ஓட்டினால கண்டமாகிடுது. செட் பண்ணுறதுக்கு பொறுமை இருக்க மாட்டேது. ஆல்மோஸ்ட் இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணணுன்னு இது பண்ணியிருந்தேன். அதனால் ஃப்ரெண்டு கேரேஜில் தான் பைக் இருக்குது. ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு வண்டி என்னென்ன ரெடி பண்ண போகிறோன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னதை வந்துட்டு காமிக்கிறதுக்கு தான் நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ அங்கே என்னென்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது போகிறோன்னு நான் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பைக்கை விட்டு 1 வீக் கிட்ட ஆச்சு. ஆல்ரெடி சிலிண்டர்ஸ் வந்து போர் பண்ணி மாட்டியாச்சு, கார்பரேட்டர் டியூன் பண்ணியாச்சு. அப்புறம் 5 ஸ்பீட் கவர், அப்புறம் மீட்டர் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. அதனால் புதுசாக மீட்ரு போடலான்னு சொல்லிட்டு புதுசாக மீட்ரு கிங்கோட மீட்ரு செட்டப் வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் திருப்பி ஃபோர்க்கு கொஞ்சம் பெண்ட் இருக்குது. ஃபோர்க்கு வந்துட்டு திருப்பியும் கழட்டி இது பண்ணணும். அது முடிஞ்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக 5 ஸ்பீட் வரதுக்கு கவர் வந்துட்டு எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும். டேரக்ட் ஃபிட் ஆகுமா பம்ப் வந்துட்டு? பம்ப் டேரக்ட் ஃபிட் ஆகாது. அதுக்கான பம்ப்ஸ்க்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம பம்ப்ஸே யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இப்படி அலுமினியம் வெல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அறிவு அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. ஏன்னா பம்ப் காஸ்ட் அரௌண்ட் 3500 ருபீஸ் சம்திங் வருது ஆஃபர் ப்ரைஸில். சில இதில் நான் பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் நம்ம வெல்ட் பண்ணிக்கிறது பெட்டர், சீப் அண்ட் பெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் பைக்ஸ் ஏதாச்சும் ரீஸ்டோர் பண்ணணும், ரெடி பண்ணணும். எல்லா பைக்ஸுமே ஆல்மோஸ்ட் என் ஃப்ரெண்டு வந்து கரேஜில் ரெடி பண்ணுறான். இது அவன் பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவனோட ஆர்எக்ஸ். அது வந்துட்டு நான் ஃபுல் பவரில் தான் மாட்டுவேன். நான் வந்து உங்களுக்கு அதையும் வ்ளாகில் இது பண்ணுறேன். உங்களுக்கு பவர் பண்ணணுன்னாலும் சரி, ஸ்டாக்கு எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம். இதாங்க நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம பைக் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணி போடுறேன். பர்ஃபார்ம் எப்படி பண்ணுது எல்லாமே. இன்னும் மோட்டோ வ்ளாக் பண்ணுறதுக்கான செட்டப்ஸ்லாம் வாங்கணும். ஆல்மோஸ்ட் நான் கடைசி வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டு 1 இயர் கிட்ட ஆச்சு. அப்போ என் ஃப்ரெண்டோட கோப்ரோவில் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை கைஸ். நான் வந்து எல்லாமே புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுவேன் இன்னும் கொஞ்ச நாளில். இப்போ தான் பைக்கையவே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம டூரிங் கோசரம் இன்னொரு பைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அது நான் இன்னும் யாருக்குமே ரிவ்யூவில் எதுவுமே பண்ணலை. நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் அது எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோஸில் பார்த்துட்டிங்கன்னா அதோட பார்ட் 2 வீடியோ வரணும்னு எல்லாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த வீடியோ வந்துட்டு எரேஸ் ஆயிடுச்சு கைஸ். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? அது வந்துட்டு சொல்லணும்னு நான் நினச்சேன். இந்த வீடியோலேயே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதையும் விடுங்க. அது வந்து நம்ம நிறையா வீடியோஸ் எடுத்துக்கலாம். அப்கமிங்கில் இந்த பைக்கை வச்சு எடுப்போம் நம்ம. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. என்னோடது ஓகே ஸ்டெப். அப்புறம் எல்லாம் அப்படியே இருக்குது கைஸ். இது ஃப்ரெண்டோட கரேஜ் தான். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீரணத்தில் லொக்கேட் இருக்குது. அவன் ஃப்ரெண்டில் பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் வச்சு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கைஸ் அவன். உங்களுக்கு யாருக்காச்சும் பைக் எதாவது ரெடி பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், நம்ம பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். அப்புறம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணுன்ட்டு மைண்டில் இல்லை. சரி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்துன்னு சொல்லிட்டு தான் க்ரியேட் பண்ணுவோன்ட்டு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு மொத்தமாக எல்லா செட்டப்பும் வாங்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் நம்ம வீடியோஸ்லாம் பயங்கரமாக வரும் கைஸ். சபா இப்போவே கண்ணை கட்டுது. எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியமானது கைஸ். நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க.
உங்கள் ப்ரீவியஸ் வீடியோலலாம் நல்ல சப்போர்ட் இருந்துச்சு, நல்ல கமெண்ட்ஸு. ஆனால் பேட் கமெண்ட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். செருப்பு பிஞ்சிடும். பரவாயில்ல, இருப்பாங்கள்ல, பிடிச்சவங்க 10 பேர் இருந்தால் பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. சரி, அதை பற்றி நான் பெருசாக இது பண்ணல. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. எல்லாமே நல்லதுக்கு தான் கைஸ், விடுங்க. என் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. வந்தோம், பெட்ரோல் வாங்க போயிருந்தாங்க கைஸ். பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டான். ஓ, இவரா? எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். வந்துட்டாரா சாரு? அவன் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பைக்கையும் ஒர்க் பண்ணுவான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் RX இருக்குது, எல்லாத்தோட பைக்கும் வந்து ரெடி பண்ணுவான். வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? இது பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி சர்வீஸ் வந்திருக்கு. அங்கே ஒரு ஸ்கூட்டி சர்வீஸ் வந்திருக்கு. எல்லாமே இருக்குது கைஸ். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு இது இருக்குங்க, என்ன சொல்கிறது, இதே மாதிரி ஒரு செட் இருக்குது. அதுக்குள்ளேயும் கொஞ்சம் பைக்ஸ்லாம் நின்றுட்டுருக்கோம். அது எல்லாமே ஒரு பைக்காக ஒருத்தன் தான் இருக்குது. அதனால் ஒரு பைக்காக தான் சர்வீஸ் பண்ணி முடிப்பான். கொஞ்சம் டைம் ஆகும் கைஸ், அவ்வளோதான். ஆனால் வண்டி பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி நம்ம பைக்கு ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கொண்டே ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் காஸ்ட். சொல்ல போனால் காஸ்ட் வந்து ரொம்ப இதாக இருக்குது. இந்த நிலமையில் நான் வேறு இந்த மந்தோட வேலையும் ஸ்கிப் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில கைஸ். பார்ப்போம். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கே தெரியும் நான் என்ன பண்ணி போகிறேன்ட்டு. கோப்ரோ வாங்கினாலுமே ஒரு 35,000 வேணும். இதுங்க ஏதோ ஒன்று பண்ணுவோம், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சீரியஸ்லி. விடுங்க, பார்த்துக்கலாம். எல்லாமே ஆல்ரெடி அந்த பைக்ஸ் நான் அட்வென்ச்சருக்கு ஒரு பைக்ஸ் வாங்கினேன். அதை நான் உங்களுக்கு அம்மா வேறு அதுக்குள்ளே கால் பண்ணிட்டாங்க. டக்குன்னு வீடியோ வேறு கட் ஆயிடுச்சு. அட்வென்ச்சரிங்க்கு ஒரு பைக் வாங்கினேன். அதுக்கே பார்த்திங்கன்னா லோன் உன்னி பெண்டிங் இருக்குது. லோன் வந்து கட்டிகிட்ருக்கேன். இந்த டைமில் வேலையை ஸ்கிப் பண்ணலாமான்னு யோசித்தேன். என்னடா பட் இருந்தாலும் எனக்கு வந்து போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை கைஸ். எப்படியோ 2 வருஷம் கஷ்டப்பட்டு போய் அந்த பைக்கை வாங்கிட்டேன். இந்த பைக் காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைம் போய் வாங்கினேன். எப்படியோ வாங்கிட்டேன் கைஸ். எப்படிங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இதை ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் கைஸ். இந்த பைக்கை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது எல்லாமே. அதே மாதிரியே இங்கே இருக்க பைக்கையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அனுப்பிச்சி விட்றேன். கேட்கறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சி கேஸ் ரவிக்குமார் நீ அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, ஐயோ ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். நான் உங்களுக்கு வீடியோ வ்ளாக் பண்ணி காமிக்கிறேன் கைஸ் எப்படி இது பண்ணுன்ட்டு. அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இந்த 1 மந்த்க்குள்ளே ஆல்மோஸ்ட்னே சொல்லிகிட்டே இருக்கேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. டங்கு ஸ்லிப் ஆகுது கைஸ். ரொம்ப நாள் கழித்து வீடியோ வ்ளாக் பண்ணுறதுனால ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தாங்க கைஸ், அந்த வண்டி வர டெலிவரி இருக்குன்னு ஏன் இப்படி பார்க்குறாரு? அந்த வண்டியை ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நம்ம வண்டி எப்போ ரெடி பண்ணுவானே தெரில. ரெடி பண்ணுவாங்கன்னே தெரில. புரியல. ஸ்கிராப் போட போறியா? ஏன்னா ஆல்ரெடி ஸ்கிராப்ல இருந்து நான் எடுத்துகிட்டே வந்தேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் சப்போர்ட்ஸ் தான் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் முக்கியம். ஒவ்வொரு சப்போர்ட்டுமே ரொம்ப முக்கியம். இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? அப்புறம் கைஸ், அவங்களுக்கு நான் அந்த பைக்கை நான் வாங்கின பைக்கை ரிவ்யூ பண்ணுறேன் கைஸ். இப்போ கூடிய சீக்கிரத்தில் ஒரு 1 வீக் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி 1 வீக். இந்த டேட் பார்த்துட்டிங்கன்னா டேட் கூட ஞாபகம் இல்லை கைஸ். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்துருக்கு. தொடர்ந்து டேட்டு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு டேட்டு என்னடா? டேட்டு 10 நினைக்கிறியா? அப்போ உனக்கும் ஞாபகம் இல்லை கரெக்டாக 10. 10 கைஸ். இந்த 2 டேஸில் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு நான் 2 டேஸில் இந்த வீடியோஸ் வந்து வந்துடும். 10ஆம் தேதி ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்னா வந்துடும் கைஸ். இருங்க, நான் அப்படியே ஃப்ரண்ட் கேமரா சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இது எடுத்துடலாம்.
10 தேதி இன்னும் ஒரு 2 நாளில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன், எடிட் பண்ணிட்டு. அதுக்கோசரம் வெளியே வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது கைஸ், அதையும் பார்க்குறேன். எது செட் ஆகும் தெரில, ஏதோ ஒன்று பண்ணுவோம் கைஸ். வேலையை விட்டுட்டு என்ன பண்ண முடியும் பார்ப்போம். ஏன்னா இன்னும் 7 months கிட்ட டியூ இருக்குது. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு செட்டில் பண்ணிட்டு நம்ம மோட்டோ vlog ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். அதுக்குள்ளே கோப்ரோ வாங்கணும், எல்லாத்தையும் ஏதோ ஒன்று பண்ணுறேங்க. இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இந்த சின்ன வயசில் மைண்டை வந்துட்டு போட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பார்ப்போம். நான் இவ்வளோ தடுமாறதுலேயே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இது பண்ணுறேன், என்ன யோசிக்கிறேன்னு எனக்கே தெரியாது. விடுங்க பார்த்துக்கலாம். என்னடா பிளான்ல இருக்கு நீ? அங்கே நிற்கிற ஸ்ப்ளெண்டரும் கூட நம்மளோட தான் கைஸ். நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் நான் சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஒன்றும் இல்லைடா. பார்த்தீங்கன்னா அப்பாவோட பைக்கு இது பார்த்தீங்கன்னா வ்ளாகில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு அந்த ஸ்ப்ளெண்டரோட இதை ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன்னு சொல்லியிருப்பேன். அதுதான் ரெடியாகி நின்றுட்டுருக்குது. அது எல்லாமே ஓகே கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். நான் ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். பாய்.